அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். நான் சென்ற வீடியோவில் கன்னி ராசியை பற்றி குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு கூறியிருந்தேன். தற்பொழுது துலாம் ராசி பற்றிய குரு பெயர்ச்சி பலன் 2024 டு 2025, அதாவது 2025 மே 11 என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் துலாம் ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகள். அதாவது சுக்கிரனவே சுக்கிரன் திசை வந்தவன் அவன் நல்லா ஜாக்பாட் அடிக்க போறான்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி சுக்கிர திசையில என்னதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, சுக்கிர திசை நல்ல திசை இருந்தால் ஏழையா இருப்பவன் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக மாறிவிடுவான். அதுதான் அந்த அதிபதி தான் துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். இப்ப துலாம் ராசியில எந்தெந்த எழுத்து நாம எழுத்து உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள்னா ரா, ரி, ரு, ரே, ரோ, தா, தி, து, தே இந்த எழுத்துவிலும் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னா சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3, அதாவது 1, 2, 3 பாதங்கள். இது மாதிரி இந்த 9 பாதங்களை கொண்டுதான் துலாம் ராசி. சரி, இப்ப துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன் என்ன அப்படின்னு சொன்னா, துலாம் ராசிக்கு அஷ்டம குரு இருக்கு. தற்போது இருக்கிற ராசியிலே துலாம் ராசிக்கு தான் மிகப்பெரிய கஷ்டங்களும் இழப்புகளும் நிறைய ஏற்படும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது திடீர் விபத்துகள் ஏற்படும், மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு இந்த கழுத்து சம்பந்தப்பட்டது முகம் கழுத்து சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, தீராத நோய். அதே மாதிரி அவங்களுக்கு சுகரு இல்ல நீரிழிவு வந்தாலோ இல்ல கழுத்து சம்பந்தப்பட்டது முகம் சம்பந்தப்பட்ட நோயோ இல்ல இடுப்பு சம்பந்தப்பட்டதோ பாதம் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தால் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாமா என்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். சின்ன சின்ன திடீர் விபத்துகள் ஏற்படும். வியாதி மிகப்பெரிய சிவிரா இருக்கும். உங்களால தீராத பகை உருவாகும். அதாவது உன் தம்பியோ தங்கச்சி இருந்தாலோ அல்ல மாமனார், அதே மாதிரி தாய் மாமன் வகைகள் பங்காளிகள் இருந்தா மிகப்பெரிய பகையாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மிகுந்து காணப்படும். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் ஏற்படும். எங்க பார்த்தாலும் ஒரு வேலை செய்யறதுக்கு 2-3 முறை அலைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பாவக்காரியங்கள் உங்களை அறிவு நீங்க பாவம் செஞ்சுக்கணும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை ஏற்படுறது. மூத்த உடன்பிறப்பின் மாமியார், அதாவது உனக்கு அக்காவோ அண்ணனோ இருந்தா அவங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறது. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போறது. ஒரு சில பேருக்கு அதாவது கோர்ட்டு கச்சேரி ஏற்படுறது, சிறை வறுமை, மிகப்பெரிய வறுமை ஏற்படுறது. இந்த காலகட்டத்தில் ஒண்ணு சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறது, சாப்பாடு இருந்தும் தின்ன முடியாம கஷ்டப்படுறது, மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் ஏற்படுறது. நீ நல்லா யோசித்து செஞ்சாலும் புத்தி குறை ஏற்படுறது. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். சரி, அடுத்து வேற என்னென்ன ஏற்படும் சொன்னா, இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி, தன்னுடைய தம்பி தங்கச்சி பேக் பெயின் சம்பந்தப்பட்ட வலி, இதெல்லாம் ஏற்படும். சுகர் லெவலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அஷ்டம குருனாவே சுகர் லெவல் தேவையில்லாம பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டே இருக்கும். சரி, நான் முன்ன வீடியோல சொன்ன மாதிரி இப்பப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அந்த மே மாசத்துல இருந்து அடுத்த அந்த 4 செப்டம்பர் மாசம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, துலாம் ராசிக்காருக்கு மூத்த உடன்பிறப்பு தான். மூத்த உடன்பிறப்புக்கு அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படும். மருமகன் தான், மருமகளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். காதலியோடு நிறைய சண்டைகள் ஏற்படும். அதே மாதிரி காதலி இது விரும்பினே இருந்தா கூட அவளுக்கும் உங்களுக்கும் காதலிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அடுத்து தொழில், தன்னுடைய மாமியார் கட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் நீங்க செய்யற தொழில்ல உங்களை
தரக்குறைவா நினைப்பாங்க. அஷ்டம குரு இருந்தாவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க நம்ம கொஞ்சம் சீப்பா நினைப்பாங்க. அதே மாதிரி 10 நீங்க வந்து மாமியார் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, கோயிலுக்கு போறது, கோயிலுக்குள்ள அங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறது இருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணா கண்களில் வலது கண்ணில் பிரச்சனை ஏற்படும். கண் இப்ப அதாவது கண்ணில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இது கண்ணாடி அணியறத புதுசா கண்ணாடி அணிவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுது, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது. இது என்னன்னா கடைசி ரவுண்ட்ல, அதாவது ஜனவரியிலிருந்து நம்ம மார்ச் இது மே மாசம் வரலையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், 2வது பிள்ளைக்கு உடல்நிலை பாதிக்கப்படுறது, இது எல்லாமே வந்து துலாம் ராசிக்கு ஏற்படும். இதுல துலாம் ராசிக்கு வந்து அஷ்டம குரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம குருனா ராசிக்கு 8ல் குரு. ராசிக்கு 8ல் குருனாவே மிகப்பெரிய பிரச்சனைகள், சந்தோஷம் கேட்டுறது, மற்றவங்க யாருக்காவது நீங்க முன்னாடி காசு கொடுத்தா அவன் காசு கொடுக்கணும் உன்ன கேட்கறது. அதே மாதிரி நிறைய சண்டை, சச்சரவுகள், மன உளைச்சல்கள், மரண பயம், புத்தி குறை, அதே மாதிரி சிறை, வறுமை, சட்ட விரோதம், இது மாதிரி நடக்கக்கூடிய காலங்கள் இது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அஷ்டம குரு இருக்கிற ஒரே காரணத்தால் அவன் வந்து கல்வி உபகரணங்களும் அன்னதானங்களும், அதாவது இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களும் அன்னதானங்களும், அதே மாதிரி அவரைக்கொட்டையும் தானமா கொடுத்து நீங்க இந்த அஷ்டம